بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك عن الأنفال قل الأنفال لله والرسول فاتقوا الله وأصلحوا ذات بينكم وأطيعوا الله ورسوله إن كنتم مؤمنين صدق الله العظيم. அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மாணவர்களே, நாங்கள் தொடராக 3 வாரங்களாக பத்ருடைய பாடங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். பத்ருடைய போருக்கான காரணங்கள், பத்ரு போருடைய கள நிலவரங்கள், பத்ரு போரில் கிடைத்த கடைசியாக வெற்றியை பற்றி நாங்கள் பார்த்தோம். 2 படைகளும் நேருக்கு நேர் சந்தித்தது, போர் எப்படி ஆரம்பமானது, அந்த பக்கத்திலிருந்து தண்ணீர் குடிக்க வந்த அஸ்வத் கொலை செய்யப்பட்டது, அதே போன்று நேருக்கு நேரான ஒருவருக்கு ஒருவர் என்ற அந்த போரில் உத்பா, ஷைபா, வலீத் ஆகிய 3 கொலை செய்யப்பட்டது. அதற்கு பிறகு அபூ ஜஹல் கொலை செய்யப்பட்ட விதம், உமையத் இப்னு கலஃப் கொலை செய்யப்பட்ட விதம், இப்படியான பல நிகழ்வுகளை நாங்கள் சென்ற பாடத்திலே பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மலக்குமார்கள் எவ்வாறு வானத்திலிருந்து இறங்கி உதவி செய்தார்கள் என்ற பகுதியையும், முஷ்ரிக்களுக்கு ஏற்பட்ட கடுமையான தோல்வியையும் நாங்கள் சென்ற பாடத்திலே பார்த்தோம். இன்றைய பாடத்தில் போருக்கு பின் நடைபெற்ற ஒரு சில விடயங்களை இன்றைய பாடத்தில் பார்க்கலாம். போர் நடைபெற்ற பிறகு என்ன நடந்தது என்றால், அன்றைய அந்த யுத்த களத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் தங்கி இருந்தார். போர் முடிஞ்சோடனே, யுத்தத்தை முடிச்சோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு திரும்பல. பொதுவாக ஸல்லல்லாஹுடைய வல்லமை இருந்தது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் குறிப்பிடுறாங்க, ஒரு யுத்தத்தை முடிச்சு அந்த இடத்துல தங்கி இருப்பான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 நாட்கள் போர் முடிந்த பிறகு அந்த இடத்திலே தங்கி இருந்தார்கள். அப்ப எங்களுக்கு நாங்க சென்ற பாடத்துடைய கடைசி பகுதியில பார்த்தோம், அந்த குறைஷியர்களுடைய சடலங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ருடைய அந்த கிணத்துல போட்டாங்கன்ற செய்தியை பார்த்தோம். அப்ப பத்ருடைய அந்த கிணத்துல குறைஷியர்களுடைய 24 பேருடைய சடலங்கள் அந்த கிணத்துல போடப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது நாள் புறப்படுறது தயாராகிறாங்க. சொன்னாங்க, இந்த ஒட்டகத்தை தயார்படுத்தி வைங்க, நாங்க புறப்படுவோம்னு சொல்லி ஒட்டகத்துக்கு சேனத்தை போட சொன்னாங்க, போறதுக்கு தயாராகிறது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகத்தை ரெடி பண்ண சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் முன்னோக்கி போனாங்க. அப்ப சஹாபாக்கள் நினைச்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ அவங்களோட தேவையொன்றை நிறைவேற்றதுக்கு தான் போறாங்கன்னு, நாங்களும் பின்னுக்கு போகணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சடலங்கள் போடப்பட்ட கிணத்துக்குள்ளால தலையை குனிச்சு பார்த்தாங்க. அந்த சடலங்களோட பேசினாங்க. கேட்டாங்க, அயசுர்ருக்கும் அன்னக்கும் அத்தஅதுமுல்லாஹ வ ரசூலா, நீங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டிருந்தா இன்னைக்கு நீங்க சந்தோஷம் ஏந்திப்பாங்க தானே? அன்று நான் சொன்னதுக்கு நீங்க வழிபட்டிருந்தால் நீங்க மகிழ்ச்சியாக இருந்திருப்பீர்கள் தானே? யாரோட பேசுறாங்க? அந்த இறந்த சடலங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. அந்த 24 உடல்கள் போடப்பட்டுச்சு, அந்த உடல்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க, நான் மக்கால உங்களுக்கு சொன்ன புத்திமதிகளை கேட்டிருந்தா நீங்க இன்றைக்கு உள்ளுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கலாமே. கேட்டாங்க, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, அல்லாஹ் உங்களுக்கு தந்த வாக்குறுதி எல்லாம் இப்ப காண்றீங்களா? நரகம் கிடைச்சும், அல்லாஹ்வுக்கு வழிபடல, அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளாட்டி என்னென்ன வேதனைகள் அதாபுகள் இருக்குது என்பதை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு வாக்கு தந்திக்கிறான், அது உங்களுக்கு கிடைச்சுதா? வஜதுனா மா வஅதனா ரப்புனா ஹக்கா, அல்லாஹ் எங்களுக்கு தந்த வாக்குறுதி எங்களுக்கு கிடைச்சிட்டு, அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை வாக்குறுதி தந்தான். பத்ர் யுத்தத்தில் வெற்றி பெறுவோம் என்று அல்லாஹ் சொன்னான், அந்த வெற்றியை அல்லாஹ் தந்துட்டான், உங்களுக்கும் அல்லாஹ் தந்த வாக்குறுதி கிடைச்சிட்டா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. நான் மேல சொன்னது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க பதிவு செய்யக்கூடிய ரிவாயத். இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க பதிவு செய்யறாங்க. அவங்க சொல்றாங்க, மேலதிகமாக சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வார்த்தைகளையும் சேர்த்து சொன்னாங்க, பிஸ அஷீரத்துன் நபிய்யிலின் நபி, சொன்னாங்க, நீங்க உங்களோட நபிக்கு அமைஞ்ச ஒரு கெட்ட குடும்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் குறைஷி தானே, ஆனா அவங்களை மறுத்தது, அடிச்சது, விரட்டினதும் குறைஷியர். சொன்னாங்க, ஒரு நபிக்கு அமைந்த கெட்ட குடும்பமாக நீங்கள் இருந்தீர்கள். கத்தப்துமூனி வஸத்தகனி அன்னாஸ், நீங்க என்னை பொய்ப்படுத்தினீர்கள். நான் தீன தாவத்தை எடுத்துக்கொண்டு வந்த நேரத்துல நீங்க என்னை பொய்யர்னு சொன்னீங்க, ஆனா எங்கேயோ இருக்கக்கூடிய மதீனா வாசிகள் என்னை உண்மைப்படுத்தினாங்க. நீங்க பொய்யர்கள் என்று சொன்னீங்க, ஆனா மதீனா வாசிகள் என்னை உண்மைப்படுத்தினார்கள். அஹ்ரஜ்துமூனி, நீங்க என்ன ஊரை விட்டு விரட்டினீங்க. ஆவானி அன்னாஸ், எனக்கு வேற ஊராட்கள் இடம் தந்தாங்க. காத்தல்துமூனி, நீங்க என்னோட சண்டைக்கு வந்தீங்க. வ நஸரனி அன்னாஸ், எனக்கு வேற ஊர் மக்கள் உதவி செஞ்சாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க குடும்பம் நீங்க தான் எனக்கு உதவி செஞ்சுக்கணும், ஆனா நீங்க செய்யல. இப்ப கேட்டாங்க, அல்லாஹ் உங்களுக்கு தந்த வாக்குறுதியை நீங்கள் கண்டு கொண்டீர்களா என்று சொல்லி அவர்களோடு பேசுகின்ற பொழுது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மா துகல்லிமு அஜ்ஸாதன் லா அர்வாஹ ஃபீஹா, உயிரில்லாத உடல்களோட நீங்க பேசுறீங்களே யா ரசூலல்லாஹ், அவங்களுக்கு தான் உயிர் இல்லே, இறந்துட்டாங்களே, அவங்க கிடங்குல போடப்பட்டிருக்கிறாங்களே, அப்படி பேசுறீங்க. சொன்னாங்க, மா அன்தும் பி அஸ்மா மா அகூலு மின்ஹும், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொல்றத உங்களை விட அவங்களுக்கு நல்லா கேட்கும் என்ற அர்த்தத்தை சொன்னாங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது சஹாபாக்களுக்கு காதால கேட்கும், ஆனா அவங்க உடலால் அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை விட அவங்களுக்கு நல்லா கேட்கும் என்ற கருத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதுக்கு பின்னால் அப்படி அந்த கிடங்குல போடப்பட்ட நேரத்துல உத்துபாவுடைய உடலும் அந்த கிடங்குல போடப்பட்டுச்சு. உத்துபா எங்களுக்கு தெரியும், உத்துபத்து இப்னு ரபியா, பல தடவை சொல்லிக்கிறேன், இந்த போரை நிறுத்தணும் என்று சொல்லி கடுமையாக முயற்சி செய்தோரால் அபூ ஹுஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா, ஹிந்த் என்ற பெண்ணுடைய வாப்பா. இவரை பத்தி நான் அதிகமாக சொல்லிக்கிறேன். குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ருடைய களத்துல வச்ச சொன்னாங்க, யாராவது ஒரு புத்திசாலி அதில் ஈக்கிறான்னா இந்த உத்துபாவாகத்தான் இருப்பார் என்று சொல்லி, சிவப்பொட்டக்காரர் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது உத்துபாவை தான் சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, ஆனா அந்த உத்துபா தான் முதலாவது நேருக்கு நேரான போர்ல கொலை செய்யப்பட்டு முஷ்ரிக்காக மரணித்தார் என்றதை நாங்க போன பாடத்துல பார்த்தோம். இப்ப அந்த உத்துபாவுடைய உடல் கிணத்துக்குள்ளுக்கு போடப்பட போகுது. போடுற நேரத்துல அவருடைய மகன் அபூ ஹுஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு முகம் அப்படியே மாறுது. என்ற வாப்பா, அவரை பெத்தெடுத்து வளர்த்த அந்த வாப்பா உடைய உடம்பும் அந்த கிடங்குல போடப்படுகிறது என்ற நேரத்துல மாறுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா அபா ஹுதைஃபா லஅல்லக கத் தஹலக மின் ஷஅனி அபீக ஷை, உங்களோட வாப்பட விஷயத்துல உங்களுக்கு என்னமாலும் கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்குதா, கவலைக்குதான்னு சொல்லி கேட்டாங்க. நாங்க போன பாடத்துல ஒரு விஷயம் பார்த்தோம், அவர் கொஞ்சம் கோவத்துல ஒரு வார்த்தை பேசினதை பார்த்தோம். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்ய வானம்னு சொன்ன நேரத்துல எங்கட வாப்பா சகோதரர்கள் எல்லாம் நாங்க இழக்க, அவர் மட்டும் உயிரோடு இருக்கிறதா என்று சொல்லி கொஞ்சம் கோபமாக பேசின ஒரு விஷயத்தையும் அதற்காக அவர் எவ்வளவு வருந்தினார்ன்றதை நாங்க போன படத்தை பார்த்தோம். இப்ப இந்த அபூ ஹுஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து, அல்லாஹ்வின் தூதரே, இவருடைய மரணத்திலேயோ இவருடைய இழப்பிலேயோ நான் எந்த சந்தேகமும் படல, நீங்க சொன்னது கட்டாயம் நடக்கும். இவர் ஒரு சுவர்க்கவாசியாக ஆகேலா, இவர் ஒரு நரகவாசி தான். ஏனென்றா இவர் ஈமானோட மௌத்தாகல்ல. ஆனா லக்கின்னி குன்து ஆரிஃபு மின் அபி ரஅயன் வ ஹில்மன் வ ஃபضலன் சொன்னார். ஆனா என்ற வாப்பவை நான் எப்படி புரிஞ்சு வச்சிருந்தேன் என்றா, என்ற வாப்ப ஒரு நல்ல அபிப்பிராயம் உள்ளவர், நல்ல சிந்தனையாளர், நல்ல புத்திசாலி, நல்ல ஒரு சிறந்த மனிதர், இப்படித்தான் என் வாப்பா விளங்கி வச்சிருந்தேன். அந்த அவருடைய புத்தி, குன்து அர்ஜு அய்யஹ்தியஹு இலல் இஸ்லாம், நான் எதிர்பார்த்திருந்தேன் யா ரசூலல்லாஹ், அவருடைய புத்தி அவர் ஒரு நாளைக்கு இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும்னு நான் எதிர்பார்த்திருந்தேன். ஏன்னா அவ்வளவு புத்தியானவர், நல்ல மனுஷன், நல்ல சிறந்த மனிதர். அப்ப அவர் இஸ்லாத்துக்கு வருவார், அவருடைய புத்தியும் நல்ல தன்மையும் அவர் ஒரு நாளைக்கு இஸ்லாத்துக்கு எடுக்கும்னு எதிர்பார்த்திருந்தேன். ஆனா அவருடைய நிலைமை இப்படியா பேத்துட்டு யா ரசூலல்லாஹ், அவர் இந்த குஃப்ருடைய நிலைமையில மௌத்தாகிட்டார், அதுதான் எனக்கு கவலைக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க அபூ ஹுஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. அதுக்கு பின்னால அதே பத்ருடைய களத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர்ல மௌத்தான ஷுஹதாக்களையும் அடக்கினாங்க. அதே பத்ர்ல முஷ்ரிக்களுக்கு கொஞ்சம் தூரமான ஒரு பகுதியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ரில் மௌத்தான ஷுஹதாக்களையும் அடக்கினாங்க. அந்த இடம் இப்படி அடையாளம் இடப்பட்டு இப்ப மீக்குது. உம்ராக்களுக்கு போனவங்க பார்த்திருப்பீங்க, இப்படியான ஒரு இடத்தை பார்த்திருப்பீங்க. அஸ்மாஉ ஷுஹதாஇ கஸ்வதி பத்ர், பத்ர் போரில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி உமைர் இப்னு அபி வக்காஸ், சஃப்வான் இப்னு வஹப், துஷ்ஷிமாலைன், மஹ்ஜா இப்னு சாலிஹ், அவுஃப் இப்னு ஹாரிஸ் இப்படின்னு சொல்லி அவர்களுடைய பெயர்கள் போடப்பட்டு, அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த இடத்துல இருந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல அப்படியே புறப்பட்டு வார நேரத்துல இர்குல் லபியா என்ற இடத்துல வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கைதிகளையும் கூட்டிட்டு வராங்க. பத்ர்ல பிடிபட்ட கைதிகள் அவங்களையும் சேர்த்து தான் கூட்டிட்டு வராங்க. கூட்டி கொண்டு வார நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இர்குல் லபியா என்ற இடத்துல வச்சு சொன்னாங்க, உக்பத்து இப்னு அபி முஐத்த கொலை செய்யுங்கன்னு சொன்னாங்க. உக்பத்து இப்னு அபி முஐத்த கொலை செய்யற பொறுப்பு ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கரத்துல கொடுத்தாங்க. உக்பத்து இப்னு அபி முஐத்த கழுத்தை வெட்டுங்கன்னு சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால நாங்க இந்த பாடத்துல பார்ப்போம், கைதிகளோட மிக அன்பாக நடந்து கொண்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா சிலரை விதிவிலக்கு செஞ்சாங்க. இந்த கைதிகள்லையும் மிக கடினமாக இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள், இஸ்லாத்துக்கு மிகவும் தொந்தரவு கொடுத்த அந்த 2 பேர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிவிலக்கு செஞ்சாங்க. அதுல ஒரு ஆள் தான் இந்த உக்பத்து இப்னு அபி முஐத். நாங்க ஏற்கனவே பாடங்கள்
பாடங்கள்ல பல தடவை இந்த உக்பாவை பத்தி நாங்க பாத்திக்கிறோம். ஆரம்ப மக்காவுடைய வரலாறை பத்தி பேசுற நேரத்துல பல தடவை இந்த உக்பாவுடைய பேர் வந்திருக்கும். ஸல்லல்லாஹு தொழுது கொண்டு இருக்கக்குள்ளே ஒட்டகத்துடைய குடல்களை வந்து போட்டுன்னு சொல்லி பார்த்தோம். ஸல்லல்லாஹுடைய கழுத்தை நெசுக்கி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து காப்பாத்தின செய்தியை பார்த்தோம். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையாக தொந்தரவு கொடுத்த அப்து ஷம்ஸ் கோத்திரத்தை சேர்ந்த உக்பத்து இப்னு அபி முஐத் தைரா, உக்பத்து இப்னு அபி முஐத் இப்னு அபி அம்ர் இப்னு உமையத் இப்னு அப்தி ஷம்ஸ். ஸல்லல்லாஹுடைய 4 அப்பமார்ல ஒரு ஆள் தான் அப்து ஷம்ஸ், அந்த கோத்திரம் தான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்த ஒரு ஆள் தான் இந்த உக்பத்து இப்னு அபி முஐத் என்றவர். இவரை கொல்வதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அப்ப எல்லாருக்கும் முன்னால உக்பா கொலை செய்யப்பட போறாரு. உக்பா கேட்டாரு, மன் லிஸ்ஸபியா, நீங்க என்ன கொண்டா என்ன புள்ளவங்களுக்கு யார் இருக்கிறன்னு கேட்டு, எவ்வளவு அநியாயம் செஞ்சு மக்கால எவ்வளவு சஹாபாக்களுக்கு அநியாயம் செஞ்சு இன்றைக்கு முஸ்லீம்களை வேரோடு அறுக்கணும்னு சொல்லி வந்திருக்கிற இவருக்கு இப்ப என்ன கேட்கிறாரு, ஏண்ட பிள்ளைகளுக்கு யாரு இருக்கிறான்னு அவரை பத்தி கவலைப்பட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் நெருப்பிக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நீ தீன கொடுக்கல, நீ புள்ளவங்களுக்கு நெருப்பத்தான் விட்டுட்டு போற என்ற கருத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு பின்னால் அவர் உட்கார வச்சு அவர் கொலை செய்யப்பட்ட நேரத்துல அவர் கேட்டாரு, இவ்வளவு பெரிய முஷ்ரிக்கள் எல்லாரும் இருக்கத்தக்க எனக்கு மட்டுமே இந்த தீர்ப்பு, மத்தவங்களுக்கு இல்லாத தீர்ப்பு எனக்கு மட்டும். அப்ப ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதாவத்துக்கல்லாஹ வ ரசூலா, நீ அல்லாஹ்வையும் ரசூலையும் பகைத்து கொண்டு மத்தவங்களை விட படுமோசமாக நீ நடந்து கொண்டாய், எனவேதான் உனக்கு இந்த தீர்ப்பு என்று சொல்லி அந்த இடத்திலே உக்பத்து இப்னு அபி முஐத் கொலை செய்யப்படுகிறார். கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால அப்படி வார இடத்துல சஃப்ரா என்று சொல்லக்கூடிய இடம், அந்த இடத்துல வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது நபர் நதுர் இப்னுல் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவனை கொலை செய்யுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்ட்ட பொறுப்பு கொடுத்தாங்க. நதுர் இப்னுல் ஹாரிஸை கொலை செய்யுங்க. எங்களுக்கு இவனையும் தெரியும், மிக கடினமாக இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி வரார். இவர்தான் யூத கிறிஸ்து அறிஞர்கள்ட்ட போய் கட்டுக்கதைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு வந்து முகம்மதுக்கு மட்டுமல்ல கதை சொல்ல தெரியும், எனக்கும் கதை சொல்ல தெரியும் என்றெல்லாம் சொன்னவர் தான் இந்த நதுர் இப்னுல் ஹாரிஸ். அது மட்டுமல்ல, இவர் ஸல்லல்லாஹுக்கு எதிராக கவி பாடக்கூடியவர். அது மட்டுமல்ல, இந்த 2 பேரும் தான் நாங்க மக்கா காலத்துல பார்த்தோம். இந்த 2 பேரும் சேர்ந்துதான் யூதர்கள்ட்ட வைத்து 3 கேள்விகள் எடுத்துட்டு வந்தாங்க. 3 கேள்விகளை போய் இவர் உண்மையிலே நபியாக இருந்தா இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லுவார் என்று சொல்லி யூதர்கள்ட்ட வைத்து 3 கேள்வியை படிச்சு கொண்டு வந்ததும் இந்த 2 பேரும் தான், இந்த உக்பத்து இப்னு அபி முஐத்தும் இந்த நதுர் இப்னுல் ஹாரிஸும் தான். கைதிகளில் கொலை செய்யப்பட்டவங்க இந்த 2 பேரும் தான். தேகிரான் நதுர் இப்னுல் ஹாரிஸ் அப்துத்தார் கோத்திரத்தை சேர்ந்தவர். நதுர் இப்னுல் ஹாரிஸ் இப்னு அல்கமத் இப்னு கல்த இப்னு அப்தி மனாஃப் இப்னு அப்தித்தார் இப்னு குஸை. குஸையுடைய அந்த பரம்பரை அப்துத்தார் அப்து மனாஃப் 2 கோத்திரம் நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம். அதுல அப்துத்தார சேர்ந்த இந்த நதுர், இந்த நதீரும் தீன் எதிர்த்தவர் தான் அவருடைய சகோதரர். ஆனா பின்னால் அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். அதனால நாங்க அவருக்கு பர்புலால அடையாளப்படுத்திக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த 2 பேர்களும் கொலை செய்யப்படுறாங்க. அந்த சஃப்ரா என்ற இடத்துல வச்சுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனீமத் பொருட்களை, கனீமத்துண்டா யுத்தத்துல கிடைச்சக்கூடிய வெற்றி பொருட்கள், எதிரிட்டீந்து கிடைச்சக்கூடிய வெற்றி பொருட்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில பங்கு பிரிக்கிறதுக்காக வேண்டி தயாரானாங்க. இந்த கனிமத்தை பிரிக்கிற நேரத்துல சின்ன ஒரு கருத்து வேற்றுமை வந்துட்டு சஹாபாக்கள்ட்ட. இந்த கனிமத் பொருளை பிரிக்கிற நேரத்துல சின்ன ஒரு கருத்து வேற்றுமை. என்ன கருத்து வேற்றுமைண்டா, 3 ஜமாத் இருந்தாங்க அந்த யுத்த படையில, முஸ்லிம்களுடைய படையில 3 ஜமாத். ஒரு ஜமாத் யாருண்டா, எதிரிகளை விரட்டி கொண்டு போனவங்க. யுத்தம் முடிய மக்காவுடைய முஸ்லிம்கள் ஓட்டம் பிடிச்சாங்களே, அந்த எதிரிகள் திரும்பி வராமல் இருப்பதற்காக வேண்டி அவங்கள விரட்டிட்டு போன சஹாபாக்களுடைய ஒரு ஜமாத். இன்னொரு ஜமாத் இருந்தாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, ஆங்காங்கே கிடந்திருக்கக்கூடிய விழுந்திருக்கக்கூடிய அந்த கனிமத் பொருட்களை ஒன்று சேர்க்கிற வேலையில் ஈடுபட்டாங்க. 3வது ஒரு ஜமாத் என்னண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதுகாப்புக்காக அவர்களை சூழ அரணாக இருந்த சஹாபாக்கள். அப்ப 3 ஜமாஅத்தில் சஹாபாக்கள் இருந்தாங்க. இதுல என்ன நடந்துட்டு இருந்தா, இவங்க 3 பேரும் இருந்து மாலையாவுக்குள்ள இந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. முஸ்லிம்களுடைய படையை விரட்ட போனவங்களும் திரும்பி வந்துட்டாங்க. இப்ப அவங்களோட ஆபத்தும் இல்ல, கனிமத் பொருளையும் இவங்க ஒன்று சேர்த்துட்டாங்க. ஏனைய ஸல்லல்லாஹுடைய பாதுகாப்புக்கு இருந்தவங்களும் வந்துட்டாங்க. அப்ப 3 பேரும் ஒன்று சேர்ந்த நேரத்துல இவங்க 3 பேருக்கு இடையில சின்ன ஒரு பிரச்சனை வந்து, என்ன பிரச்சனை வந்துச்சுண்டா, கனிமத் பொருட்களை ஒன்று சேர்த்தவங்க சொன்னாங்க, நஹ்னு ஹவைனாஹா வ ஜமஅனாஹா, நாங்க தான் கனிமத்தில் ஒன்று சேர்த்திக்கிறோம், எனவே எங்கட சொத்து கனிமத் பொருள் எங்களுக்கு தான் உரியது, லைஸ லி அஹதின் ஃபீஹா ஹக்குன், இதுல வேற யாருக்கும் ஹக் இல்ல, எங்களுக்கு தான் சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இந்த நேரத்துல அடுத்த சாரார் என்ன செஞ்சாங்க, விரட்டிட்டு அந்த வந்து அவங்க சொன்னாங்க, லஸ்தும் பியா ஹக்க பிஹா மின்னா, நீங்க எங்களை விட இதுக்கு தகுதி இல்லையே தெரியுமா,
எதிரிகளை விரட்ட வேலையில நாங்க ஈடுபட்டோம், நாங்க விரட்ட போய் தான் நீங்க நிம்மதியை கொண்டு சேர்த்திக்கிறீங்க, எனவே நாங்க தான் அதுக்கு தகுதின்னு சொல்லி சொன்னாங்க. மூணாவது சாரார் சொன்னாங்க, படையுடைய தலைவராகிய ஸல்லல்லாஹு பாதுகாப்புல நாங்க இருந்தோம், நாங்க கோழைத்தனத்தாலேயோ பயத்தாலேயோ களத்துக்கு வராம இருக்கல்ல, நாங்க ஸல்லல்லாஹு பாதுகாப்புக்காகத்தான் அங்க இருந்தோம் என்று சொல்லி மூன்று சாரார்களும் வாக்குவாதப்பட்டு கொண்டாங்க. கண்ணியமானவர்களே, இப்ப இதனுடைய தீர்ப்பை அல்லாஹ் முடிவு செஞ்சார். கனிமத் பொருட்களுடைய தீர்ப்பை அல்லாஹ் முடிவு செஞ்சு, எங்களுக்கு தெரியும் சூரத்துல் அன்ஃபால் என்ற ஒரு சூறாவே இருக்குது. கனிமத் பொருட்கள் சம்பந்தமான ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி அதோடைய முதல் வசனம் நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டினேன். நபியே, யஸ்அலூனக அனில் அன்ஃபால், உங்கள்ட்ட கனிமத் பொருட்களை பற்றி கேட்கிறார்கள், சொல்லுங்க அல் அன்ஃபாலு லில்லாஹி வலிர் ரசூல். அந்த கனிமத் பொருட்களுடைய முழு முடிவு செய்கின்ற அதிகாரம் அல்லாஹ்க்கும் ரசூலுக்கு தான். நீங்க மூணு பேரும் சண்டை பிடிச்சு முடிவு செய்யற விஷயம் அல்ல. இங்கதான் தலைமைத்துவம். பாருங்க, பிரச்சனைகள் வரும், சிக்கல்கள் உண்டாகும். அங்க அப்படியே சிக்கல் வந்தோடனே தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு அவங்க செய்யற முடிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அந்த சஹாபா கட்டு இருந்துச்சு. நாங்க யோசிப்போம், இவ்வளவு பெரிய யுத்தத்துக்கு உயிரை பணையம் வச்சு வந்தவங்க கனிமத் பொருளை சண்டை பிடிச்சாங்களாண்டா, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தான. சஹாபாக்களுடைய முன்மாதிரி பிரச்சனைண்டா மனுஷனுக்கு இடையில வரும், ஆனா முடிவு வந்தா தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பாடு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லிட்டான், இதோடைய முடிவு செய்யற அதிகாரம் அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் மீக்குது என்று சொல்லி அல்லாஹ் முடிவு செஞ்சான். அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா சொல்றான், அன்ஃபாலு லில்லாஹி வ ரசூல் ஃபத்தகுல்லாஹ வாஸ்லிஹு ذات பைனிக்கும். நீங்க அல்லாஹ்வை பயந்து உங்களுக்கு இடையில ஒற்றுமையை நிலைநாட்டுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுங்க, நீங்க மூமின்களாக இருந்தால் என்று அல்லாஹு தஆலா சொல்லி ஒற்றுமையை வலியுறுத்தி, நீங்க பொருட்களை விட முக்கியம் நீங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுறதும் ஒற்றுமையாக வாழ்றதும் அல்லாஹ்வுடைய பயத்தோட வாழ்றதும் இதுதான் முக்கியம் என்ற பாடத்தை அல்லாஹு தஆலா அந்த சூறாவுடாக படிச்சு கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமமாக கனிமத் பொருட்களை பிரிச்சு கொடுத்தாங்க. களத்துல யுத்தத்துக்கு வந்திருந்தவங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க. அதுல யுத்தத்துக்கு வராத ஒரு சிலருக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க. யுத்தத்துக்கு வந்தவங்களுக்கு தான் பிரிச்சு கொடுத்தாங்க. கொஞ்சம் சில சஹாபாக்களுக்கு யுத்தத்துக்கு வராதவர்கள், அவங்க ஏன் வரலண்டா, ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அவங்கள வரவானமுண்டு அவங்கள மதீனால நிப்பாட்டினவங்க, அல்லது ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பி இருந்தவங்க. இந்த ரெண்டு சாராருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில சஹாபாக்களுக்கு கனிமத் பொருளை கொடுத்தாங்க. அதுல முக்கியமாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க யுத்தத்துக்கு வர தேவையில்ல, ஏன்னா அந்த நேரத்துல ஸல்லல்லாஹுடைய மகளும் உஸ்மான் ரலியல்லாஹுடைய மனைவியும் ஆகிய ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா கடுமையான நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கவனிக்கிறதுக்காக வேண்டி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் நபி அவங்களுடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹுடைய மகன் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் நியமிச்சிருந்தாங்க. இவங்களுடைய நோய் விஷயத்தை நீங்க பாத்துக்கோங்க. அதனால அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி நாங்க ஏற்கனவே பல பாடங்களுக்கு முன்னால பார்த்தோம், இந்த மக்காவுடைய முஷ்ரிக்கள் வார வழியை அந்த உளவு பார்ப்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு ரெண்டு சஹாபாக்கள் அனுப்பி வச்சாங்க. ஒன்று ரெண்டு பேருமே சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர் உள்ளதுதான். ஒன்று தல்ஹத் இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது ஸஈத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ரெண்டு பேரையும் இல்ல ஒரு ஆள் தைம் கோத்திரம், மற்றவர் அதி கோத்திரம். தல்ஹத் இப்னு உபைதில்லாஹ், அடுத்தது ஸஈத் இப்னு ஸைத் தேகிறார். இவர்தான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தைம் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர் தான். அடுத்தது பாருங்க, ஸஈத் இப்னு ஸைத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மச்சன் முறையாகிறது. அவனோட குடும்பம் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நெருக்கமான குடும்பம். இந்த ரெண்டு பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சிருந்தாங்க எதிரிகளை உளவு பார்ப்பதற்காக வேண்டி. அதனால அவங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்துடைய பொருளை கொடுத்திருந்தாங்க. இன்னொரு ஆள் மதீனாவுடைய பொறுப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிட்ட கொடுத்தாங்க, அபூ லுபாபா. எங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், ஏண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துல வார நேரம் 3 பேருக்கு டேன் போட்டாங்களே, அதுல இவருக்கும் தான் ஒரு டேன், அபூ லுபாபாவுக்கு தான் டேன் போட்டு இருந்தாங்க. இடையில வச்சு அபூ லுபாபாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய பொறுப்பை கொடுத்து திருப்பி அனுப்பிட்டு அந்த இடத்துக்கு இன்னொரு சஹாபியை போட்டுக்கொண்டாங்க. இந்த அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை பிரகாரம் மதீனாவுடைய பொறுப்பில் இருந்ததனால அவருக்கும் கொடுத்தாங்க. அதே மாதிரி குபாவுடைய பொறுப்பில் இருந்த ஆசிம் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய சஹாபி, குபா மஸ்ஜிதுக்கு அந்த பகுதிக்கு பொறுப்பு, இந்த மதீனாவுடைய பகுதி குபாவுடைய பகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு வரக்கூடிய முதலாவது வந்த குபாக்கு தானே, அது பிறகு மதீனாக்கு வந்தாங்க. குபாவுடைய பகுதியில் இருந்த ஆசிம் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய அவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. இதுல நாங்க இன்னொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு மட்டும் தந்த விசேடமான சலுகைகளில் ஒன்றுதான் கனிமத் பொருட்களை ஹலால் பாவிக்கலாம் என்ற சலுகை. வேற உம்மத்துக்கு கனிமத் பொருட்களை பாவிக்கலாம். அவங்க அப்படியே ஒரு இடத்துல அதை சேர்த்து வச்சுவாங்க, வானத்திலிருந்து நெருப்பு வந்து அதை அழிச்சிட்டு பைத்திரும், அது கபூலியத்துக்கு அடையாளம். கனிமத் பொருட்களை பாவிக்கலாம் ஏனைய உம்மத்துக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 விஷயங்களை சொன்னாங்க. 6 விஷயங்கள் அல்லாஹ் எனக்கு பிரத்யேகமாக தந்த விஷயம். அதுல முதலாவது சொன்னாங்க ஜவாமிஉல் கலிம். ஸல்லல்லாஹு அல்லாஹ் கொடுத்த 6 விஷயங்கள், 6 பிரத்யேகமான விஷயங்கள். 6 விஷயங்களை ஸல்லல்லாஹு அல்லாஹ் பிரத்யேகமாக கொடுத்திருந்தான். அதுல ஒன்று
ஜவாமியுல் கலீம். ஜவாமியுல் கலீம்னா ரத்தின சுருக்கமா பேசுவாங்க. நீங்க ஸலவாத்துடைய ஹதீஸ்ல எடுத்து பார்த்த ஆச்சரியம், சின்ன ஒரு வார்த்தையில ஒரு விஷயத்த சொல்லிப்பாங்க. அதுக்கு உலமாக்கள் பக்கம் பக்கமா விரிவுரை எழுதுவாங்க. அவங்க சின்ன ஒரு வார்த்தையில சொல்லிட்டு வைத்திருவாங்க. ஸலதாசன் ஸலவாத்துக்கு அல்லாஹ் கொடுத்து, நாங்க இவ்வளவு விரிவாக பேசுறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமா ஒரு வார்த்தையில சொல்லிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹுடைய பயான்களை ஹதீஸ்ல எடுத்து பார்த்தா விரிவான ஹதீஸ்கள் என்றதை விட சுருக்கமான ஹதீஸ்கள் கூடுதலாக இருக்கும். சின்ன வார்த்தையில சொல்லிட்டு போய்த்துருவாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் தான் ஜவாமியுல் கலீம். அடுத்தது சொன்னாங்க நுஸிர்து பிர்ருஅப். நபி அவங்க படையெடுத்துட்டு போனா எதிரிகளுடைய உள்ளத்துல அல்லாஹ் ஒட்டோவ பயம் கொண்ட போட்டுடுவாங்க. அவங்க யுத்தத்துக்கு வாரத்துக்கு முன்னாலே பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அல்லாஹ் பயத்தை கொண்டு எனக்கு உதவி செய்தான்னு சொன்னாங்க. மூணாவது விஷயம் தான் சொன்னாங்க, உஹில்லத் லி அல் கனாயிம். அல்லாஹ் எனக்கு கனிமத் பொருட்களை ஹலாலாக்கி தந்திக்கிறான். வேற உம்மத்துக்கு கனிமத் பொருட்கள் ஹலாலாக்கி கொடுக்கப்படல. அதே மாதிரி நாலாவது விஷயம் சொன்னாங்க, ஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா. முழு பூமியும் எங்களுக்கு சுத்தமாக ஆக்கி தரப்பட்டீங்க. எங்கேயும் தொழலாம். அதனாலதான் தொழுகைக்கு யாருக்கும் காரணம் சொல்லல. எங்கே ஈக்குதோ, உதாரணமா ஒரு மண் பகுதி ஒன்று ஈக்குது, அங்கே போய் எங்களுக்கு கிரவுண்ட் ஒன்று ஈக்குது, தொழலாம். அங்கே எங்களுக்கு இப்படி சந்தேகிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னது அங்கத்தால நாய் பை தீக்கும், அது பை தீக்கும், இது பை தீக்கும். நாங்க கண்ணால காணல. கண்ணால காணாத வரைக்கும் அது நஜீஸ் இல்ல, அது பிரச்சனை இல்லை. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்த ஒரு ஹுசூசியத், ஒரு தனிச்சிறப்பு அம்சம் என்னண்டா, எங்கேயும் தொழலாம், ஒட்டுமொத்த பூமியும் சுத்தமாக்கி தரப்பட்டீது என்று சொன்னாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, ஒரு சில்து இலன்னாசி காஃபா. எல்லா நபிமார்களும் தனித்தனி கோத்திரங்களுக்கு அனுப்பப்பட்டாங்க. நான் கியாமத் வரை அனைத்து சமூகங்களுக்கும், அது அமெரிக்கா லீக்கலாம், ஜப்பான் லீக்கலாம், சைனா லீக்கலாம், ஆசியா லீக்கலாம், எந்த கண்டத்தில் இருந்தாலும் சரி, அனைவருக்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஆறாவது சொன்னாங்க, ஹுத்திம பி அந்நபியூன். என்ன கொண்டுதான் நபுவத் முடியுது. இதுக்கு போற எந்த ஒரு நபியும் வரப்போறதும் இல்லை. யாரும் நபி என்று சொன்னா அது பொய் தான் என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க. அப்ப 6 விஷயங்கள். அதுல ஒன்றுதான் அல்லாஹு தஆலா கொடுத்த விஷயம், உஹில்லத் லி அல் கனாயிம். கனிமத் பொருட்கள் எனக்கு ஹலாலாக்கி தரப்பட்டீங்கன்னு சொன்னாங்க. அப்ப அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி படையெடுத்துட்டு வாராங்க. மதீனாவுக்கு வெற்றி செய்தியை கொண்டு போறதுக்காக வேண்டி 2 சஹாபாக்கள் அனுப்பினாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவருடைய வளர்ப்பு மகனாக இருந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 2 பேரையும் அனுப்பினாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க மேல் பக்கம் மதீனாவுடைய அவாலின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு போய் நாங்க முஸ்லிம்கள் வெற்றி பெற்றுட்டோம் என்ற செய்தி எத்தி வைங்க. இவங்கள்ட்ட ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க மதீனாவுடைய கீழ்ப்பகுதிக்கு போய் எத்தி வைங்கன்னு சொல்லி மதீனாவுடைய 2 பிரதேசங்களுக்கும் 2 சஹாபாக்கள் அனுப்பினாங்க, வெற்றி செய்தியை எத்தி வைப்பதற்காகவே. முஸ்லிம்கள் வெற்றி அடைவார்கள் என்பதை மதீனாவில் இருக்கக்கூடிய முனாஃபிக்கள் எதிர்பார்க்கவே நினைச்சாங்க. இன்றையோட இவங்களோட கதை முடிஞ்சு. யாரோட கதை? இந்த முஸ்லீம்களுடைய கதை இந்தியோட முடிஞ்சு. ஏன்னா பெரும் படையோடு மக்கால இருந்து வந்திக்குது. இதுக்கு பின்னால இந்த முஸ்லீம்களுக்கு எழுச்சி என்பதோ அவங்களுடைய பேச்சு என்பதோ இந்த உலகத்துல இருக்காது. இதைத்தான் முனாஃபிக்களும் எதிர்பார்த்தாங்க, மதீனால இருந்த யூதர்களும் எதிர்பார்த்தாங்க. இப்ப வதந்தி ஒன்றையும் பரப்பி வச்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யப்பட்டுட்டாங்க. கடுமையாக முஸ்லீம்களுக்கு தோல்வின்ற செய்திய மதீனால வதந்தி ஒன்றை பரப்பிட்டாங்க. இப்ப அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போனாங்க, போய்த்து எத்தி வச்சாங்க. மதீனாவுடைய அந்த மேல் பகுதிக்கு போய்த்து சொன்னாங்க. அவங்க ஒவ்வொரு பகுதியா ஒவ்வொரு ஏரியாவா போய்த்து அறிவிச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைச்சிட்டு, உத்துபா கொல்லப்பட்டுட்டான், ஷைபா கொல்லப்பட்டுட்டான், அபூஜஹல் கொல்லப்பட்டுட்டான், உக்பா கொல்லப்பட்டுட்டான், இப்படி எல்லாரோட பேரையும் சொல்லி இவர்கள் எல்லாரும் கொலை செய்யப்பட்டுட்டாங்கன்ற செய்தியை சொன்னாங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியால ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் போனாங்க. அவங்களும் போய் எத்தி வச்சிர நேரத்துல அப்பதான் வாராங்க ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் உசாமாவும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் நபி ஸல்லல்லாஹுடைய மகளை அடக்கிட்டு வராங்க. ஸல்லல்லாஹுடைய மகள் மௌத்தாகிட்டாங்க. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நேரத்துல பத்ருடைய அந்த கட்டத்துல தான் மௌத்தாகினாங்க. பாருங்க, ஒரு பக்கம் வெற்றி, இன்னொரு பக்கம் கடுமையான கவலை. ஸல்லல்லாஹுக்கு அந்த ஜனாசா கூட பார்க்க கிடைச்சல. போக்குலே நோயாளி, திரும்பி வரக்குள்ளே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவியை அடக்கிட்டு அவங்களும் உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு நிலத்துல மண்ணை தட்டிட்டு வார நேரத்துல தான் வெற்றி செய்தியோட உசாமா ரலியோட வாப்பா ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த வெற்றி செய்தி எடுத்துக்கொண்டு வராங்க. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னார் கொலை செய்யப்பட்டுட்டார். உத்துபா, ஷைபா, அபூஜஹல், உமையத் இப்னு ஹலஃப், நபீஹ், முனப்பி, இப்படி எல்லாரோட பேரையும் சொன்ன நேரத்துல உசாமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, வாப்பா
உண்மையிலேயே நீங்க சொல்ற செய்தி சரிதானா என்று கேட்ட நேரத்தை சொன்னாங்க, என்ன மகனே, அல்லாஹ் மீது சத்தியமாக இதுதான் உண்மையான செய்தி, மதீனால பரப்பப்பட்ட செய்திகள் எல்லாம் பொய்யான செய்தின்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னால மதீனாவை சேர்ந்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு வரவேற்று உள்ளுக்கு எடுக்கிறதுக்காக வேண்டிய ரௌஹா என்ற இடத்துக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு வரவேற்று கொண்டு உள்ளுக்கு போனாங்க. இப்ப இதே மாதிரி அடுத்த பக்கம் மக்கா, மதீனாவுக்கு கிடைச்சது வெற்றி செய்தி, மக்காவுக்கு கிடைச்சது கடுமையான அடி, கடுமையான தோல்வி செய்தி. இப்ப மக்காவுல கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வியுடைய செய்தி கசிய ஆரம்பிக்குது. ஏண்டா நாங்க பார்த்தோம், ராவோடு ராவாக அந்த மக்காவுடைய முஷ்ரிக்கள் சஹாபாக்கிட்ட தப்பி ஓடினாங்க. இப்ப மக்கால உள்ள மக்களுக்கு சரியா போருடைய செய்தி அறிஞ்சு கொறதுல கடுமையான ஆவலாக இருக்கிறார். முதலாக மக்காவுக்கு அந்த செய்தி எடுத்துக்கொண்டு வந்தவர் அல் ஹைசுமான் இப்னு இயாஸ், அல் ஹைசுமான் இப்னு இயாஸ் அல் ஹுசாஇ என்பவர் தான் முதலாக மக்காவுக்கு வாராரு. ஓடி வந்த அந்த விரட்டப்பட்டு ஓடி வந்த ஆட்கள் இருக்கிறாங்களே, அதுல முதல் வந்தவர் யாரு? ஹைசுமான் இப்னு இயாஸ் என்றவர் தான் முதலாவது மக்காக்குள்ளுக்கு வாராரு. எல்லாரும் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று அறியணும்டா, ஃபெஸ்ட்டுக்கு ஒரு இடத்துல வர எவ்வளவு ஆர்வத்தோட நாங்க அவர்கிட்ட செய்தி கேட்போம். மக்காவுடைய தலையெழுத்து இப்ப கேட்டாங்க, மாவரா என்ன நடந்துச்சப்பா, நடந்த செய்தியை சொல்லு என்று சொல்ல நேரத்துல அவர் சொன்னாரு, குத்தில உத்துபா, குத்தில ஷைபா, குத்தில அபுல் ஹக்கம், குத்தில உமையா இப்படின்னு சொல்லி பெயர் லிஸ்ட சொல்லிட்டு போறார். இன்னார் கொல்லப்பட்டார், இன்னார் கொல்லப்பட்டார், இன்னார் கொல்லப்பட்டார் என்று மக்காவுடைய பெரும் தலைவர்களுடைய பெயரை சொல்ற நேரத்துல சஃப்வான் இப்னு உமையா, உமையா எங்களுக்கு தெரிஞ்சிக்கும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வேதனை செய்தவர், கடைசியா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாலேயே கொலை செய்யப்பட்டது நாங்க போன பாடத்துல பார்த்தோம். இந்த உமையாவுடைய மகன் சஃப்வான் இப்னு உமையா அல் ஜுமஹி தேகிறார் சஃப்வான் இப்னு உமையா அல் ஜுமஹி, ஜுமஹ் கோத்திரம். ஏன்னா இன்றைக்குதான் நாங்க இவங்களோட பேரை சொல்லி போற, இதுக்கு போற இந்த பேரெல்லாம் வராது. இந்த சஃப்வான்ட வரும், இந்த உமையா அபு ஜஹல்ட பேரெல்லாம், உத்துபா ஷைபாட பேரெல்லாம் இனி பாடங்கள்ல பெரிய அளவுக்கு வரமாட்டிச்சேன்டா அவங்களோட விஷயம் இதோட முடிஞ்சிடும். இதுக்கு பின்னால வேற ஒரு மக்காவுடைய ஒரு குழுவை பத்தி தான் நாங்க அதிகமாக பேச வேண்டி வரும். சஃப்வான் இப்னு உமையாக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டோன்னே சஃப்வான் சொன்னாரு, இந்த வந்த ஹைசுமானு கொஞ்சம் தலை சரியில்லை போல, கொஞ்சம் அவருக்கு அப்செட். ஏண்டா இவ்வளவு பயங்கரமான ஒரு படை அனுப்பி வச்சுக்கிறோம், இவர் சொல்ற பேரை பாருங்க, மாபெரும் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்ட சொல்றாரு. சஃப்வான் சொன்னாரு, இந்த ஹைசுமான்ட்ட கேளுங்க, சஃப்வானுக்கு என்ன நடந்துச்சுன்னு அதையும் கேட்டு பாருங்க சொல்லி சொன்ன. யார் கேட்கிறது? சஃப்வான் கேட்கிறாரு, வந்த தூதுவர்ட்ட கேட்கிறாரு, அந்த வந்த செய்தி எடுத்துக்கொண்டு வந்தவர்ட்ட, என்ன இவர் சும்மா தான் சொல்றாரு, பேர் லிஸ்ட சும்மா தான் சொல்றாரு, உண்மையிலே கொல்லப்பட்டில் இவர் சும்மா அவர்கிட்ட பாட்டுக்கு சொல்லிட்டு போறாரு என்று சொல்லி கேட்டாரு. சஃப்வானுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டாரு. யாரு? சஃப்வானே ஆளை வச்சு கேட்கிறாரு பக்கத்துல. சொன்னாரு, இதா சஃப்வான் இன்னும் முன்னுக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார், காபத்துல்லாட்ட சஃப்வான் முன்னுக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. சொன்னாரு, சஃப்வான் ஓண்ட வாப்பா உமையாவும் ஓண்ட சகோதரர் அலியும் கொல்லப்பட்டார். அலி இப்னு உமையா, சஃப்வான் இப்னு உமையா. நாங்க பார்த்தோமே, அவங்கள தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ரெண்டு பேரை தான் பிடிச்சு கொண்டு போற நேரத்துல கடைசியாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தலையிட்டு சஹாபாக்கள் அங்க அந்த ரெண்டு பேருடைய கதையை முடிச்சதை நாங்க பார்த்தோம். இந்த செய்தியை சொன்னோன்னு இப்பதான் மக்காவாசிகளுக்கு விளங்குது, ஆஹா சொல்ற செய்தி உண்மைதான், கடுமையான தோல்வி ஒன்று நடந்திக்குது என்ற விஷயத்த மக்காவாசிகள் விளங்கிக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவத்தை எழுதுறாங்க இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ், அவனோட முஸ்தத்ரக் என்ற கிதாபில் எழுதுறாங்க. அபு ராஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை, இவர் யாருக்கு அடிமையாக இருந்தாருன்னா ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் அடிமையாக இருந்தவர். பின்னால இவரை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பாக கொடுத்து நபி ஸல்லல்லாஹுடைய அடிமையாக இருந்து உரிமை விடப்பட்டவர் தான் இந்த அபு ராஃபி என்று சொல்லக்கூடியவர். இவரை கொஞ்சம் வரலாற்றுல ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருக்கு என்ன சொல்லுவாங்கண்டா, அபு ராஃபி மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹுடைய அடிமையாக இருந்து உரிமை விடப்பட்ட அபு ராஃபி என்று சொல்வார். இவர் இந்த சம்பவத்தை சொல்றார். யாரு? அபு ராஃபி இந்த சம்பவத்தை சொல்றாரு. நான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமையாக இருந்தேன். அப்பாஸ் ரதி அவர்களும் அவர்களுடைய மனைவி உம்முல் ஃபதுல், அப்பாஸோட மனைவியோட பேர் உம்முல் ஃபதுல். இந்த உம்முல் ஃபதுல் அப்பாஸ் ரெண்டு பேருமே இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள் என்று சொல்றாரு. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குது? அப்பாஸ் தான் ஏற்கனவே முஸ்லீம், ஆனா எங்க இருக்கிறாங்க? இப்ப எதிரி படையலிக்கிறாங்க, அவங்களும் கைதியா பிடிபட்டிக்கிறாங்க. இவர் இஸ்லாத்தை வெளிப்படுத்தல, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை யாரும் கொலை செய்ய வாணும்னு சொன்னாங்க. அதனால நாங்க விளங்கி கொள்ளணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பம்ன்றதுக்காக மட்டும் சொன்னதல்ல. அப்பாஸ் அது ஏற்கனவே முஸ்லீமாக இருந்து இஸ்லாத்தை மறைச்சு வச்சு கொண்டிருந்தாங்க, முஸ்லீம்களுக்கு உதவுவர்களாக இருந்தாங்க. அப்ப அப்பாஸ் ரதி உம்முல் ஃபதுல் ரதி ரெண்டு பேருடைய வீட்டில் இருந்தேன். நாங்க மூணு பேருமே முஸ்லீமாகத்தான் இருந்தோம், இஸ்லாத்தை மறைத்து வைத்திருந்தோம், எங்களுக்கு அநியாயம் செய்வாங்கன்ற பயத்துக்கு நாங்க இஸ்லாத்தை மறைச்சு வச்சிருந்தோம் சொல்லி சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு என்னண்டா, அபூ லஹப்
எல்லாம் ஒரு குடும்பம் தானே, உங்களுக்கு பார்த்தா விளங்கும். ஸல்லல்லாஹுடைய வாப்பா தானே அப்துல்லா, அப்துல்லாவுடைய சகோதரர் உள்ளவர் தான் அபூ லஹப், அதே மாதிரி அப்துல்லாட சகோதரர் உள்ளவர் தான் அப்பாஸ். அப்பாஸ் ரதியும் அபூ லஹபும் இதெல்லாம் சகோதரர்கள் உள்ளவர். அதோட இந்த ஹாரிஸையும் பார்த்துக்கோங்க, இந்த ஹாரிஸ், அந்த ஹாரிஸ் மகன் தான் அபூ சுஃபியான். அப்ப ஸல்லல்லாஹுடைய பெரிய பட மகன் தான் இந்த அபூ சுஃபியான். இந்த அபூ சுஃபியான் நான் வளமையில வார்த்தை சொல்ற அபூ சுஃபியான் அல்ல, இது வேற அபூ சுஃபியான். அப்ப அபூ லஹப் யுத்தத்துக்கு போகல. நான் ஏற்கனவே பாடத்தை சொன்னேன், அபூ லஹப் என்ன செய்யல, போருக்கு போகல. அதுக்கு பகரமாக அபூ லஹப் என்ன செஞ்சாருண்டா, ஆஸ் இப்னு ஹிஷாம் ஒரு ஆள் அவருக்கு கடன் கொடுக்க. அப்ப அவர்கிட்ட சொன்னாரு, நீ எனக்கு பகரமாக போ, ஓண்ட கடனை நான் மன்னிச்சுடுறேன்னு சொல்லி சொன்னார். அபூ ராஃபி சொல்றாரு, அபூ லஹப் யுத்தத்துக்கு போகல. இப்ப இதெல்லாம் ஒரு குடும்பம் தானே, அப்பாஸ் ரதியுடைய நானவான் அபூ லஹப். அப்ப அபூ லஹபுடைய அப்பாஸுடைய மனைவி அபூ லஹபுக்கு யாரு, மச்சான். அப்ப அபூ லஹப் வாராரு அப்பாஸ் ரதியோட வீட்டுக்கு வந்தா, வீட்டுடைய தூணோட சேர்த்து ஒரு கொடி கட்டப்பட்டு, அந்த கொடிக்கு பின்னால வந்து அபூ லஹப் உட்கார்ந்தான். அப்ப அபூ லஹப் எப்படி உட்கார்ந்திக்கிறான்டா, அபூ ராஃபி ரலியல்லாஹு அவங்க இந்த பக்கம் பார்த்து உட்கார்ந்திக்கிறாங்க, அபூ லஹப் இங்கல பக்கம் பார்த்து, ரெண்டு பேருடைய முதுகும் முன்னும் பின்னுமாக இருக்குது, ரெண்டு பேருடைய முதுகும் பக்கத்துல இருக்குது. இப்படி இருக்கிற நேரத்துல தான் அந்த இடத்துக்கு வாராரு, யுத்தத்தில் கலந்து கொண்டு தோல்வியுற்று ஓடி வந்த இந்த அபூ சுஃபியான். இந்த அபூ சுஃபியான் இவர் அபூ சுஃபியான் இப்னுல் ஹாரிஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பெரிய பணமகனான, தீனை கடுமையாக எதிர்த்தோரால், நபியோட கூட்டாளி தான். ஜாஹிலியா காலத்துல ஆரம்பத்துல நபிசாத்துடைய கூட்டாளி, நபிசாத்துடைய சம வயது, ஆனா தீனை எதிர்த்த ஒரு கவிஞர். இவர் ஒரு கவிஞரும் கூட அபூ சுஃபியான். இந்த அபூ சுஃபியான் பாருங்க, இவர் தான் நாங்க வலமையில பேசுற அபூ சுஃபியான். அந்த பத்ர் போருக்கு காரணமே இந்த அபூ சுஃபியான். வியாபார படை ஒன்று எடுத்துட்டு வந்து அபூ சுஃபியான். இவர் அபூ சுஃபியான் ஸஹ்ர் இப்னு ஹர்ப் இப்னு உமையத் இப்னு அப்தி ஷம்ஸ் வரக்கூடிய இந்த அபூ சுஃபியான். இப்ப நான் சொல்றது வந்து இந்த அபூ சுஃபியான், அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ஸல்லல்லாஹு அலைஹி சொந்த பெரிய படமகன். இவர் வாரார், இவர் எதிரி படையில், அதாவது மக்காவுடைய முஷ்ரிக்களுடைய படையிலிருந்து தப்பி ஓடி வந்த ஒரு ஆள். அபூ லஹப் அவட நானோட மகன் தானே, சொன்னாரு, யப்ன அஹி என்ற சகோதரருடைய மகனே, மா வராக் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, பத்ர் யுத்தத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அபூ லஹப் கேட்கிறாரு. அபூ சுஃபியான் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அவரை சுத்து ஆட்களும் சேர்ந்துட்டாங்க. இப்ப அவர் சம்பவத்தை சொல்ல போறாரு, என்ன நடந்துச்சு பத்ர் யுத்தத்துல சொல்ல போறாரு. அவரை சூழ மக்கா ஒடிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் கதை கேட்க வந்திக்கிற நேரத்துல அவர் சொன்னாரு, இன் லகீனாஹும் ஃபமனஹ்னாஹும் அக்தாஃபனா, நாங்க எதிரிகளை சந்தித்த போது வேறொன்றும் நடக்கல, எங்கட தோல் பூஜத்தை கொடுத்தோம், வெட்டிட்டு போங்கடா. அதுதான் நடந்துச்சு. முஸ்லிம்களுக்கு எங்கட தோலை நாங்களே கொடுத்தோம், வெட்டி விடுங்க. யக்துலூனனா கமாஷாவு, அவங்க வேண்டிய மாதிரி எங்களை வெட்டினாங்க. யஸிரூனனா கமாஷாவு, விரும்பின மாதிரி எங்களை கைதிகளாக பிடிச்சிட்டு போனாங்க. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு என்ன சொல்ல வராரு, பத்ர் யுத்தத்துல எங்களுக்கு எதிர்த்து போராடுகின்ற நிலைமை இருக்கவில்லை, முஸ்லீம்கள் நினைச்சதை செஞ்சாங்க, அந்த அளவுக்கு எங்கட கைகள் கட்டப்பட்டிருந்தது சொல்லிட்டு சொல்றாரு. ஆனால் நான் எங்கட படையை குறை சொல்ல மாட்டேன், எங்கட படையை நான் குறை சொல்ல மாட்டேன். ஐமுல்லாஹி மாலும் துன்னாச, அல்லாஹ் மீது சத்தியமாக எங்கட படையுடைய வீரர்கள் குறை செஞ்சு இது நடக்கல. இது எப்படி தெரியுமா நடந்துச்சு, ரஐது ரிஜாலன் பீதன் அலா கைலின் புல்கின் சொல்றாரு, நாங்கள் சில மக்களை கண்டோம், அவங்க முஸ்லிம்களுடைய படையை சேர்ந்த மதீனாவாசியோ மக்காவாசியோ அல்ல, வித்தியாசமான மனிதர்களை கண்டோம், வெள்ளை நிற மனிதர்களை கண்டோம். அவர்கள் புள்ளி போடப்பட்ட குதிரைகள் மீது அவர்கள் வந்தார்கள், அவர்களுக்கு ஒப்பிடுவதற்கு யாரும் கிடையாது, அவர்களுக்கு முன்னால் எந்த வீரனுக்கும் நின்று பிடிக்க முடியாது, அவ்வளவு பயங்கரமான வீரர்களை நாங்கள் கண்டோம் என்று சொல்ல நேரத்துல இந்த சம்பவத்தை யார் சொல்லிட்டிருக்கிறாரு, அபூ சுஃபியான் இப்னுல் ஹாரிஸ் சொல்லிட்டிருக்கிறாரு. இத பின்னுக்கு இந்த யார் கேட்டுட்டிருக்கிறாரு, அபூ ராஃபி கேட்டுட்டிருக்கக்குள்ளே இந்த கைத்தை விலக்கி சொன்னாரு, வல்லாஹி தில்கல் மலாயிகா, சொன்னாரு அல்லாஹ் மீது சத்தியமாக இதுதான் மலக்குமார்கள் என்று சொல்லி சொன்னார். இவ்வளவு காலமே ஒரு முஸ்லிம்ன்றது தெரியாது, இஸ்லாத்தை மறைச்சு வச்சிருந்தாரு. அவருக்கு ஒரு ஆவேசம் வந்து என்ன சொல்லிட்டாரு, இஸ்லாத்தை வெளிப்படுத்திட்டாரு. இதுதான் எங்க அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு காலம் சொன்ன மலக்குமார்கள் தான் இதுன்னு அபூ லஹப் கடுமையான கோபம் வந்துட்டு, தோத்ததும் போதாத்துக்கு எங்கட வீரர்களை இழந்திக்கிறதும் போதாத்துக்கு இவர் வேற மலக்குமார கதையை கதைச்சார் என்று சொல்லி அபூ லஹப் கடுமையாக அடிக்க, அதை அபூ ராஃபி தடுக்க, கடைசியாக அபூ லஹப் அவரை தூக்கி அடிச்சு அவருக்கு மேலால நெஞ்சுக்கு மேலால உட்கார்ந்துட்டான் அபூ லஹப் அடிக்கிறதுக்கு அபூ ராஃபிக்கு. இந்த நேரத்துல அபூ ராஃபியுடைய எஜமானராகிய அப்பாஸ் ரலியல்லாஹு, இப்ப அப்பாஸ் இங்க இல்ல, அவங்க அங்க கைதியா பிடிபட்டிக்கிறாங்க. அப்பாஸ் அவனுடைய மனைவி உம்முல் ஃபதுல், அவங்களுக்கு கோபம் வந்துட்டு, அட எங்கட வீட்டுல வேலை செய்யற இந்த அபூ ராஃபிக்கு இவன் அடிக்கிறான்னு சொல்லி கடுமையாக கோபப்பட்டு, இஸ்ததஅஃப்தஹு இன் ரஅய்த சய்யிதஹு காயிபன், இவருடைய எஜமானர் இல்லாத நேரத்தை பார்த்து இவருக்கு அடிக்கிறாயான்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான்டா,
கூடாரத்துல ஒரு ஓரத்தில் இருந்து ஒரு விறகு துண்டு அல்லது கூடாரத்துடைய கம்பை பிடுங்கி எடுத்துக்கொண்டு வந்து அபூ லஹபுடைய தலைக்கு, யாரு மச்சன், அபூ லஹபுடைய தலைக்கு கடுமையாக அடிக்க ஆரம்பிச்சு அபூ லஹபுடைய தலை அப்படியே காயமாகி கீழே விழுந்து ரொம்ப ஒரு பொம்புலேட்ட அடிபட்டு கேவலமான நிலையில் அபூ லஹப் எழுந்தார். அல்லாஹ் பாருங்க எந்த நிலைமையை உண்டாக்கினான் என்றா, அந்த சம்பவம் நடந்து 7 நாளைக்குள்ளுக்கு அல்லாஹ் அபூ லஹபுக்கு ஒரு கடுமையான நோயை கொடுத்தான். அல் அதசா, அதாவது பொக்குலம். உடம்புல ஒரு விதமான, அந்த காலத்துல அரபியர்கள் ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு நோய் தான் இந்த அதசான்னு சொல்லக்கூடிய உடம்பெல்லாம் கொப்புளம் வரக்கூடிய நோய். அல்லாஹ் அவனுடைய உடம்பெல்லாம் கொப்புளங்களை உண்டாக்கி அல்லாஹ் அவனை மரணிக்க செய்தான். அப்ப இவன் யுத்தத்துக்கு போகல, ஸல்லல்லாஹுக்கு மக்கால இருந்து ஒரு பயங்கரமான அவனோட குடும்பத்தை சேர்ந்ததுதான் அபூ லஹப். அல்லாஹ் அவனுக்கும் நோயை உண்டாக்கி அபூ லஹபுடைய உடம்பெல்லாம் கொப்புளங்கள் உண்டாக்கி அல்லாஹ் மரணிக்க செஞ்சான். 2 நாட்களாக வீட்டுக்குள் அழுகி கிடந்தான். அவனை அடக்குவதற்கு கூட அவனுடைய 2 மகன்மார்கள் கூட தயாராகல. எந்த மகன்களை ஸல்லல்லாஹுடைய மகள்மார தலாக் சொல்ல வச்சானோ அல்லாஹ் அந்த மகன்களுடைய கையால அடக்கிறத கூட அருவருப்பாக அல்லாஹு தஆலா ஆக்கி காட்டினான். கடைசியாக குறைஷிய சேர்ந்த ஒரு முக்கிய நபர் ஒருத்தர் இவங்க 2 பேர்ட்டையும் போய் பேசி, உங்களுக்கு வெக்கம் இல்லையா, உங்களோட வாப்பா வீட்டுக்கு அழுகிக்கிறாரு, நானும் வாரேன், 2 பேரும் சேர்ந்து அவரை அப்படி சரி அடக்குவோம் என்று சொல்லி அவரை குளிப்பாட்டுறதுக்கு நேரடியா கிட்ட போய் குளிப்பாட்ட ஏலான்னு சொல்லி தூரத்துல வச்சு மேல இருந்து தண்ணியை ஊத்தி அதுக்கு பின்னால் அவரை தூக்கி மக்காவுடைய உயரமான ஒரு பகுதிக்கு போய் அவரை தூக்கி ஒரு சிவருக்கு பக்கத்தால தள்ளி விட்டு அவருடைய உடம்ப மூடுறதுக்காக வேண்டி கற்களை அடிச்சு அபூ லஹபுடைய உடம்ப மூடுகின்ற நிலைமையை உண்டாக்கினான். கண்ணியமான கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அபூ ஜஹல் கொல்லப்பட்ட, உத்துபா கொல்லப்பட்ட, உமையா கொல்லப்பட்ட, உக்குபா கொல்லப்பட்ட, எல்லாம் கொல்லப்பட்ட. ஆனா யாருக்கும் இந்த நிலைமை உண்டாகல, யாருக்கும் இந்த நிலைமை உண்டாகல. ஸல்லல்லாஹுக்கு மண்ணை அடிச்சான். அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்கினான், அபூ லஹப் நாசமாகட்டும். அல்லாஹ் எவ்வளவு நாசமாக்கினான், யாருக்கும் வரலாற்றில் நடக்காத நாசத்தை அல்லாஹ் உண்டாக்கினான். அபூ லஹபுடைய கையும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும் அல்லாஹ் சொன்னான். அத மாதிரியே அல்லாஹ் அவனை நாசமாக்கி காட்டினான். அதுக்கு பின்னால மக்காவுல தோல்வியுடைய செய்தியை கேட்டு மக்கள் கடுமையான கவலை அளிக்கிறாங்க. ஆனா மக்கால ஒரு சட்டத்தை போட்டுட்டாங்க, யாரும் அழப்படா, இறந்தவர்களுக்காக யாரும் அழக்கூடாது. ஏன் அழுதன்னு சொன்ன அந்த செய்தி முகமது ஸல்லல்லாஹுக்கு கேள்விப்பட்டு அவர் சந்தோஷப்படுவாரு. மதீனாவுக்கு நாம அழுவுற செய்தி தெரிஞ்சா மதீனாவாசிகள் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி அழுவுறத தடை செஞ்சிட்டாங்க. இறந்தவர்களுக்காக அவங்க அந்த ஜாஹிலியா காலத்துல அழுவுறது பணம் கொடுத்து அழ வச்சுவாங்க. சில கொள்கைகள்ல கோட்பாடுகள் நீக்கிற மாதிரி பணம் கொடுத்து அழ வச்சுவாங்க. அலாட்டி அது ஒரு கேவலமாக நினைச்சுவாங்க. இப்ப அழுவுறத்தை தடை செஞ்சிட்டாங்க. அதுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னா, அஸ்வத் இப்னுல் முத்தலிப்னு சொல்லக்கூடியவர், அஸ்வத் இப்னு முத்தலிப்னு சொல்லக்கூடிய அசத் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் தான் அஸ்வத். இவர் போர்ல கொலை செய்யப்படல, இவர் தப்பி வந்தவர். இவருடைய 3 பேர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. இவரோட 2 மகன் ஜம்ஆ, அகீல். ஜம்ஆட மகன் ஹாரிஸ், பேரன் ஹாரிஸ், மகன் ஜம்ஆ, இன்னொரு மகன் அகீல். இந்த 3 பேருமே பத்ர் யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டவர்கள். இப்ப இவர் ஒரு நாள் ராவு வார, இவர் கண் பார்வை தெரியாது, கண் பார்வை மங்கல். இவர் வார நேரத்துல ஒரு அழுகுரல் சத்தம் கேக்குது மக்கால. ஒரு பொம்பளை ஒன்று அழுகுறா. இவர் பார்த்தாரு, மக்கால அழுகுறதுக்கு பெர்மிஷன் கிடைச்சிட்டு போல. இப்ப அழுகுற தடை செய்யப்பட்டலையா இருந்த, யாரும் மௌத்தான் அழப்படாண்டு, அழுகுறதுக்கு அனுமதி கிடைச்சிட்டு போலன்னு சொல்லி தன்னுடைய அடிமை அனுப்பினாரு. யார் அழுகுறன்னு போய் பார்த்துட்டு வாங்க. அவன் பார்த்துட்டு வந்து சொன்னான், ஒரு பொம்புல தன்னுடைய ஒட்டகத்தை காணமாக்கிட்டு அழுதுட்டீக்கிறா. இவனுக்கு கவலை வந்துட்டு, அடே ஒட்டகத்தை காணமாக்கின பொம்புலையே அழுவுறா, மக்காவுடைய எவ்வளவு பெரிய வீரர்களை பறி கொடுத்துட்டு நம்ம அழக்கூட திராணியற்ற நிலையில் இருக்கிறோம்னு சொல்லி அவர் ஒரு கவிதையை படிச்சாரு. அதபுகி ஐயதில்லலஹா பஈருன், ஒரு ஒட்டகம் காணா போனதுக்காக அவள் அழுவுறாளா. வயம்னஉஹா மினன் நௌமிஸ் சுஹூது, தூக்கம் விழித்திருந்ததால் அவளுக்கு இரவில் தூங்க கூட முடியவில்லையா, ஒரு ஒட்டகத்தை இழந்ததால். ஃபலா தபுகி அலா பக்ரின், ஏ பொம்பளையே நீ ஒட்டகத்தை நினைச்சு அழாதே. வலாக்கின் அலா பத்ரின், பத்ர நினைச்சு அழு. தகாசரத்தில் ஜுதூது, அங்கதான் நம்மளுடைய கண்ணியங்கள் எல்லாம் இழக்கப்பட்ட நாள், எங்கட மானம் எல்லாம் கப்பலேறிய நாள் அது. அலா பத்ரின் சராத்தி பனி ஹுசைசின், பனு ஹுசைஸ் என்ற கபீலா. வமக்ஸூமின், அபூ ஜஹலுடைய கோத்திரம், மக்ஸூம் கோத்திரம். வரஹ்தி அபில் வலீத், அதே மாதிரி அபுல் வலீத் என்று சொல்றது ஹாலித் இப்னு வலீத் வாப்பா அபுல் வலீத், இவர்களுடைய கோத்திரங்கள் எல்லாம் அழிந்து போய் இருக்கிறது. வபக்கி இன் பகைதி அலா அகீலின், நீ அழுவதாக இருந்தால் ஒட்டகத்தை நினைச்சு அழாதே, பத்ரிலே போன அகீலை நினைத்து அழு. வபக்கி ஹாரிசன், என்ற பேரன் ஹாரிஸ், அசதில் உசூத், சிங்கங்களுக்கெல்லாம் மாபெரும் வீர சிங்கமாக என் பேரனை பறிகொடுத்து இருக்கிறேன், அவனுக்காக அழு. வபக்கீஹிம்,
நீ அவர்களை நினைத்து அழு. வலா துசம்மி ஜமீஅன், எல்லாருடைய பேரை சொல்லாத தேவல்ல, நீ அழு. வமா லி அபி ஹக்கீமத மின் நதீதி, இந்த ஜம்ஆவுக்கு ஒரு பட்ட பேர் இருந்துச்சு, அபு ஹக்கீமா. அதான் சொன்னாரு, இந்த அபு ஹக்கீமாவுக்கு நிகர் மக்காவில் யார் இருக்கிறார்? அவர்களை எல்லாம் நாங்கள் பறிகொடுத்த பிறகு இப்ப புகழும் கண்ணியமும் கௌரவமும் யாருக்கு கிடைச்சிக்குது? அந்த மதீனாவாசிகளுக்கு கிடைச்சிக்குது. அலா கத் சாத பஅதஹும் ரிஜாலு, அறிந்து கொள்ளுங்கள், இப்ப தலைவர்களாக யார் யாரோ பேசப்படுறாங்க. எங்கட தலைவர்களை நாங்க இழந்திக்கிறோம். இவங்க எல்லாம் பெரிய ஹீரோவா ஆகிட்டாங்க ஒரு பத்ர்ல. வலௌலா யௌமு பத்ரின் லம் யசூது, பத்ர் மட்டும் இல்லை என்றிருந்தால் இவர்களுடைய பேரே உலகத்தில் நிலைத்திருந்திருக்காது, இவர்களுக்கு தலைமை பதவி கிடைத்திருக்காது என்று சொல்லி சோகமான ஒரு கவிதையை இவர் படிக்கிறார். யாரு? இந்த அஸ்வத் இப்னு முத்தலிப் என்று சொல்லக்கூடியவர். அப்ப அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் கைதிகள் அழைச்சிட்டு போனாங்க. பத்ர் கைதிகளோட என்னென்ன விதமாக நடந்தாங்கன்ற விஷயங்களையும், இன்னும் சில முக்கியமான பத்ருடைய களத்தில் பத்ருக்கு பின்னால நடந்த விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த பாடத்துல பார்ப்போம்.